Welcome to my YouTube channel. This video will be sponsored by SB Digital Marketing. திருவண்ணாமலையில் கம்பெனி வந்துட்டு லொக்கேட் ஆகியிருக்கு. டிஜிட்டல் கோர்சஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெஃபரல் இன்கமும் இருக்குது. 24/7 சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூரி மசாலா வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்துட்டு ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. அது வந்து ஹீட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. மேஷர் வச்சாலும் சரி, இல்லை கையை வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டாலும் சரி. நல்லா மசிச்சிங்கன்னா தான் வந்துட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். எண்ணெய் சூடானது கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுட்டு மிளகா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு மிளகாத்தூள்லாம் எதுவும் போட மாட்டோம். அப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு கண்ணாடி பதம் ஸ்டேஜ் சொல்லுவாங்க ஆனியன், அந்த அளவு வரைக்கும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாலும் சரி, சீக்கிரமாக வெந்துடும். இல்லை அப்படியே நீங்கள் வணக்குனீங்கனாலும் சரி. வணக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெசன் ஃப்ளார், கடலை மாவு எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இங்கேயே கரைச்சி ஊற்றிக்கணும். அப்படியே வந்துட்டு மாவு போட்டோம்னா கெட்டியாகிடும். ஸோ கடலை மாவு வந்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ பூச்சி இருக்குது, அதை நான் எடுத்துடுறேன். நான் வந்து சலிக்காமல் போட்டு நீங்கள் சலித்து போட்டுருங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பூச்செல்லாம் எடுத்துட்டு அது பாருங்கள் நல்லா அதை வந்துட்டு நல்லா சாஃப்டாகிடும். ஆனியன் அப்புறமா தக்காளியெல்லாம் சாஃப்டாகிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை மசித்து வச்சுக்கோங்க. அந்த மசித்ததெல்லாம் எடுத்து வெந்திருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கிரேவி ஸ்டேஜ் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க கலருக்காக. காரம் வந்துட்டு நம்ம மிளகாத்தூளோ எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். வெறும் இது மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த இதை ஊற்றிக்கோங்க. எதுக்காகனா கொஞ்சம் வந்து கெட்டியாக வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த இது வந்து யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். குழம்பு வந்து கொதிச்சிச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலையை போட்டு மேலே நல்லா தூவி விட்டு கரண்டியில் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூரி வந்துட்டு நான் ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஆயில் நல்லா சூடானதும் நல்லா பிசைஞ்சு நல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டேன். பூரியெல்லாம் குட்டி குட்டி பூரியாக தேய்ச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பூரி போட்டு எடுத்துட வேண்டியதான். எடுத்துகிட்டு ஜாலியாக நல்லா நிறையா பூரி போட்டு சாப்பிட வேண்டியதான். நைட் டைம் வந்து கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.